UEFA நேஷன்ஸ் லீக் டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சது. ஸோ 5 திங்ஸ் வி லேர்ன் ஃப்ரம் த காம்படிஷன் அப்படின்ற ஒரு புது செக்மெண்ட்ல நம்மளோட ஜாயின் பண்றதுக்காக சங்கர் வந்திருக்காரு. பட் இந்த பிரான்ஸ் டீம் ஈஸிலி ஆன் பேப்பர் பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்டா இருக்க டீம் வந்துட்டு ஒரு யூனிட்டா பெர்ஃபார்ம் பண்ணலையே. நீ உன்னோட கருத்து என்ன? நம்ம பேலண்டார்னு எடுத்தாலே இந்த டாக் எடுத்தாலே வந்து நம்ம லமீன் யமால், ஓஸ்மான் டெம்பெல்லே இல்லைன்னா வந்துட்டு ரஃபீனியா, இது அப்புறம் சாலா வேணா சேர்த்துக்கோ, கௌதம் போவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இப்பதான் வந்துட்டு நம்மளோட UEFA நேஷன்ஸ் லீக் டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சது. ஸோ 5 திங்ஸ் வி லேர்ன் ஃப்ரம் த காம்படிஷன் அப்படின்ற ஒரு புது செக்மெண்ட்ல நம்மளோட ஜாயின் பண்றதுக்காக சங்கர் வந்திருக்காரு. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சங்கர். வணக்கம் வணக்கம். ஸோ வந்துதான் நம்மளோட க்ளோரிஃபைட் ஃப்ரெண்ட்லிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேஷன்ஸ் லீக் வந்து என்னதான் கலாய்ச்சாலும் அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பேசுவோம். பட் பிஃபோர் தட் நம்மளோட ஸ்ட்ரெயிட்டா நம்மளோட செக்மெண்ட் உள்ள போயிடுவோம். ஸோ 5 திங்ஸ் வி லேர்ன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் நம்ம நோட்டீஸ் பண்ணது வந்துட்டு பிரான்ஸ் ஆஸ் அ டீம் ஃபுல் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் பட் நாட் அ சிங்கிள் யூனிட். அதாவது அவங்க டீம்லயே பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயர், கோல் ஸ்கோரிங் பிளேயர் வந்துட்டு எம்பாப்பே, இங்க சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்து எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டாரு. டெம்பெல்லே அவர் தான் வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் பிளேயர் ஆஃப் த சீசனு. இப்ப டூவே ஒரு யங் நேமாரா உருவாகிட்டு வராரு. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஆனா இவ்வளோ பெரிய டீம் இருந்தாலும் ஸ்பெயினை வந்துட்டு அசால்ட்டா அவங்களை செஞ்சுட்டு 5-1 ஒரு லீட்ல வேற போயிட்டாங்க. அப்புறம் கடைசியில ஏதோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு 5-4 முடிஞ்சது. பட் இந்த பிரான்ஸ் டீம் ஈஸிலி ஆன் பேப்பர் பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்டா இருக்க டீம் வந்துட்டு ஒரு யூனிட்டா பெர்ஃபார்ம் பண்ணலையே. நீ உன்னோட கருத்து என்னது பத்தி? ஆமா, லைக் இதுவும் வந்து எப்படின்னா, இந்த ரியல் மேட்ரிட் மாதிரி டீம் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படிதான் இருக்காங்க. லைக் எல்லாருமே வந்து டாப் டேலண்ட்ஸ், டாப் பிளேயர்ஸ். லைக் அவங்களோட வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து மேட்சே பண்ண முடியாத அளவுக்கு டேலண்ட்ஸ் இருக்கு. எல்லாம் யங் பிளேயர்ஸ் வேற. யாருமே வந்து லைக் என்ன சொல்றது, இவன் வந்து ரிட்டையர் ஆக போறான் அதனால தான்டா தோத்தோம் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் எவனுமே இல்லை. பட் டுகெதர் மொத்தமா போட்டப்போ ஏன் இந்த வருஷம் மட்ரிட்க்கு ஒர்க் ஆகலையோ அந்த மாதிரி தான் பிரான்ஸ்க்கு எனக்கு தோணுது. ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா லைக் நிறைய லைக் என்ன சொல்றது, போன இது வேர்ல்ட் கப் ஃபைனலிஸ்டும் அவங்க தான். ஃபைனல்ஸ் வரைக்கும் ஃபைனல்ஸ்ல போட்ட பர்ஃபார்மன்ஸே எம்பாப்பே வந்து தனியா கேரி பண்ணிட்டு போனா அந்த மாதிரி தான் போச்சு. இது தெரியல. லைக் இது லைக் பிரான்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு கோல்டன் ஜெனரேஷன். ஆனா அவங்க என்னமோ லேக் பண்றாங்க, தெரியல ஏன்னு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, முக்கியமான ஒரு மனுஷன் மிஸ்ஸிங். அதாவது ஆக்சுவலா சொல்ல போனோம்னா இந்த பால் பாக்பா மிட்ஃபீல்டு, அப்புறமா என்கோலோ கான்டே, அப்புறமா கிரீஸ்மான், இவங்க இந்த மிட்ஃபீல்டு காம்பினேஷன் அவங்க இல்லாதது ரொம்ப எவிடென்ட்டா தெரியுதோன்னு தோணுது. ஏன்னா இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இப்ப இருக்கிற மிட்ஃபீல்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கானா எனக்கு தெரியல. அட்டாக் அவ்வளவு நல்லா இருந்தாலும் மிட்ல அவங்களால அந்த கேம் ரன் பண்ண முடியல. அதுவும் இல்லாம டிஃபென்ஸ்ல வரானியோட இம்பார்ட்டன்டா இருந்தா இப்ப வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு சென்டர் பேக்கோ இல்ல. சோ மேபி இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃபேக்டரா இருக்குமா? அதுதான் நீ சொன்ன 4 பேரும் பார்த்தனா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்ட் டேலண்ட்ஸ். லைக் அவங்க லாஞ்சிட்டிவிட்டியும் இருந்துச்சு, அவங்களுக்கு செம்ம டேலண்ட், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். பார் வரான் வந்து மட்ரிட் ஆடி இருக்கான், கிரியஸ்மான், பாக்பா எல்லாமே வந்து லைக் இந்த ஸ்குவாட்ல அவங்க கண்டிப்பா இருந்தாங்கன்னு வையேன், அந்த டேலண்ட்ஸ் அண்ட் மிக்ஸ் எல்லாமே இருந்து லைக் எங்கேயோ அடிச்சு நவுத்திட்டு போயிருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கேட்டா. ஆமா. சோ வந்து அதான் நம்ம அட்டாக்ல தான் வேர்ல்ட் கிளாஸா இருக்குது. மத்த செக்ஷன்ஸ்ல வந்து இன்னும் நிறைய ஃபிகர் அவுட் பண்ணோம். அவரோட மேனேஜர் வேற இன்னும் இந்த மாதிரி எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் எவ்வளவு நாள் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஆல்ரெடி வந்து பேக் டு பேக் யூரோஸ்லயும் சரி வேர்ல்ட் கப்லயும் வந்துட்டு ரிசல்ட்ஸ் வரல. ஸோ அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் நம்மளோட செகண்ட் பாயிண்ட்க்கு அப்படியே மூவ் பண்ணுவோம். செகண்ட் இல்ல தலைவர் ஜிடான கூப்பிட்டாங்க பிரான்ஸுக்கு. ரொம்ப நாளா ரெஸ்க் எடுத்துருக்காரு. அவர் வர வச்சா ஒரு வெறி வரும் போல இருக்கு எல்லாருக்கும். பட் பாப்போம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு பிரேக் அவுட் பர்ஃபார்மர்ஸ். ஸோ எப்பவுமே ஒரு டோர்னமெண்ட் நடந்து இல்லையா, அதுல வந்து ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் பர்ஃபார்மர்ஸ் உருவாங்குவாங்க. இப்ப வந்து நம்ம ஒரு 2014 வேர்ல்ட் கப் எடுத்தாலே யார் பேர் ஞாபகம் வரும்? நமக்கு ஆமஸ் ராட்ரிகஸ் அந்த கோல் தான் ஞாபகம் வரும். நேமார் அப்பவே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அதுல உருவாக்குற ஒரு டேலண்ட் தான் ஆமஸ், அப்படி சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த காம்படிஷன்ல இவங்க தான் வந்து இவங்க பேரே எனக்கு இப்பதான் தெரிய வருது, இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, இல்ல சர்ப்ரைஸா ஏதாவது பண்ணாங்கன்னா நீ யார் சொல்லுவ? எனக்கு வந்து செர்கி, அப்புறம் வேற யாரு, பிரான்ஸோட சேக்ரி. அதாவது இனிமே மான்செஸ்டர் சிட்டி சைன் பண்ணது என்ன பண்றது அவரு. அப்புறமா பேர்லாம் இப்பதானே கேக்குறேன், அதுக்குள்ள சிட்டி வாங்கிடுறேன்றானுங்க. என்னத்த சொல்றது வேற.
அப்புறம் நான் ஒண்ணு சொல்லணும்னா, இப்ப இந்த போர்ச்சுகல்ல சப்ஸ்டியூட்டா வந்து இந்த செமிஃபைனல்ஸ்ல கோல போட்டாரு குவென்சாவோ. அவரு வந்துட்டு ஆல்ரெடி போர்ட்டோ நம்ம ஆர்சனலோட ஆடியிருக்காரு வேற. ஸோ அதுக்கப்புறமா ஆமா, யுவென்டஸ் நானே போயிட்டு பார்த்திருக்கேன். அவன் ஓரளவுக்கு நல்ல டேலண்ட் தான் அவன். ரைட் விங் யுவென்டஸ் போயிட்டு இப்ப இங்க ஒரு நல்ல ஒரு கோல போட்டு அவர்னால தான் இந்த கம்பேக்கே ஆரம்பிச்சது. ஸோ அது ஒரு நல்ல பிரேக் அவுட் டேலண்ட் சொல்லலாம். பட் இது 2 பட் இவங்க 2 பேருமே வந்து அட்டாக்கிங் தான். ஸோ நம்ம அட்டாக்கிங்ல இந்த இந்த பேர்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற யாரும் இன்னும் மேபி இன்னும் 2, 3 பேர் ஷவுட் அவுட் கொடுக்கலாம்னா மேபி இந்த ஜுபிமெண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம லாலிகா அவ்வளவா பார்க்காததுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்காக ஜூபமெண்டி, ஒயார்சபால் இவங்க 2 பேர் ஸ்பெயின் டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறமா வந்து மேபி இல்ல ஆக்சுவலா இதுல வந்து விட்டினியாவும் ஆட் பண்ணலாம். அவன் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கான். லைக் அவன் PSG காரனால கொஞ்சம் பெரிய பிளேயரா தெரியறான். பட் அவன் வந்து டீனியா தான் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மிட்ஃபீல்டர்னு இப்ப வந்து ஒரு ஸ்டாம்ப் கொடுத்தாச்சு. அவரெல்லாம் அடிச்சுக்கிறது யாரும் இல்ல. பட் டெஃபினெட்லி அந்த ஒரு ஸ்கில்லே அந்த செமிஃபைனல்ஸ்ல வந்து எல்லாரும் என்னடா அது இவ்வளவு பெரிய டேலண்டான்னு டெஃபினட்டா ஸோ இதுதான் நம்மளோட பிரேக் அவுட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ மூணாவது லெட்ஸ் மூவ் ஆன் டு தி தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம பேலன் டார்னு எடுத்தாலே இந்த டாக் எடுத்தாலே வந்து நம்ம லமீன் யமால், ஓஸ்மான் டெம்பெல்லே இல்லைன்னா வந்துட்டு ரஃபீனியா இது அப்புறம் சாலா வேணா சேர்த்துக்கோ கௌதம் பார்ப்போம். இந்தாங்க ஐடியா. இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல போயிட்டு இருக்குது. பட் ஆக்சுவலா ஒரு சீரியஸ் கண்டென்ஷனா வந்துட்டு நானும் இதுல இருக்கிறேன்டா இனியா நோட்டீஸ் பண்ணுங்கன்னு இந்த காம்படிஷன்ல ப்ரூவ் பண்ணது வந்துட்டு நூனோ மெண்டஸ் லெஃப்ட் பேக் ஆஃப் போர்ச்சுகல். ஒரு பிரில்லியன்ட் 2 வீக்ஸ் சொல்லலாம். நான் கூட நீ ரொனால்டோன்னு சொல்லிடுவேன்னு நினைச்சேன். டப்புன்னு பேரை மாத்திட்டான்டா. ஆமா. சோ அத பத்தி எப்படி நினைக்கிற நீ வந்து? ஏன்னா வந்து ஒரே ஒரு ஃபியூ வீக்ஸ்ல வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாச்சு. அந்த கையோட வந்துட்டு ஃபைனல்ஸ்ல வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நேஷன்ஸ் லீக்கும் ஜெயிச்சு கொடுத்தாரு. சீரியஸாவே இவர் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லெஃப்ட் பேக் அட் த மூமெண்ட். அண்ட் சி இந்த டாப் 3 கண்டென்ஷன்ல வந்துட்டு மெண்டஸோட பேர் இருக்கணுமா? தெரியலையே. ஏன்னா லைக் நூனோ மெண்டஸ் சொல்லலாம். பட் ஆனா அவன் என்ன சொல்ல ஒரு டிஃபெண்டருக்கு வந்து பேலண்டர் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பிளஸ் அதே மாதிரி லைக் நூனோ மெண்டஸ் பேர் வந்து ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸா தான் நம்ம எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்துட்டு யுவேஃபாவோட ஆவரேஜ் ரேட்டிங் பார்த்தாலே அவனுக்கு 7.5. ஸோ பேசிக்கலி அவன் த்ரூ அவுட் த கேம்பெயின் வந்து அவன் பயங்கரமா அடிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பலேக்குமே வந்து அந்த 7.5 ரேஞ்ச் தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இவனும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கான். இல்ல கரெக்ட் அதான். ஆனா லைக் சாம்பியன்ஸ் லீக் நம்ம அந்த முன்னாடி ஆர்சனலோட ஆடும்போது அந்த அளவுக்கு டிசம்பர் வரைக்குமே அவங்க கொஞ்சம் ஷேக்கி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் லைக் லீக் 1 சரி மற்றதெல்லாம் சரி அவங்க கொஞ்சம் ஃபார்முக்கு வந்து லைக் இப்போ வந்து அவன் பேர் வந்து ஃபைனல் லைக். ஆனா அதுதான் என்ன சொல்றது லைக் கடைசி கொஞ்ச நாளா நல்லா ஆட ஆரம்பிச்சோன்னே டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி சீசன் வரும்போது எல்லாருமே அந்த பேர் சொல்லி லைக் அவனை அந்த மாதிரி புஷ் பண்றாங்க. பட் கண்டிப்பா அவன் ரொம்ப நல்ல பிளேயர் தான். ஆனா பேலண்டார் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ சொல்ற ஃபேக்டர் ஒன்று கரெக்ட். ஏன்னா டிஃபெண்டர்ஸ் யூஸ்வலா அந்த புஷ் இருக்காது. பட் நம்ம வந்து இப்ப ரீசெண்டா மிட்ஃபீல்டர்ஸே வாங்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ராட்ரி வாங்கிட்டார் சம்பந்தமே இல்லாம. பட் ஹி டிசர்வ்ஸ் இட்ன்றது இப்ப தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நூனோ மெண்டஸ்க்கு வந்துட்டு இப்போ பிஎஸ்சில குவாட்ரபிள் 4 ட்ரோஃபி ஜெயிச்சாச்சு. அப்புறமா வந்து இங்க நேஷன்ஸ் லீக்கும் ஜெயிச்சாச்சு. வந்து ட்ராஃபிஸ் வைஸ் பார்த்தோன்னா அவரும் விட்டினியா வச்சுக்கிறதுக்கு யாரும் இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு அப்படி பார்த்தா போன வருஷம் கார்வாலுக்கு தானே பேலண்டார் கொடுத்துருக்கணும், கொடுக்கலையே. கரெக்ட் தான். அதுதான் இப்போ வந்து மேபி நம்ம வந்து சொல்லலாம் கேன் பி இன் கண்டென்ஷன்ட்டு. ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் சொல்ற கருத்து இது. ஸோ நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸ்ல போடுங்க. மேபி நூனோ மெண்டஸ் ரிசர்வ்டா இல்லையன்றதை நம்மளும் கமெண்ட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் 4th பாயிண்ட் இப்போ வந்து நம்மளோட போர்ச்சுகல் டீம். பேசிக்லி என்னன்னா இந்த டீமுக்கு வந்துட்டு பெருசா ஹிஸ்டரியும் இல்லை இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல. அதாவது இவங்க வந்து அர்ஜென்டினா மாதிரியோ இல்ல பிரான்ஸ் மாதிரியோ வந்து ஹிஸ்டாரிக்கலி நிறைய ட்ரோஃபி ஜெயிச்ச ஒரு கண்ட்ரியும் கிடையாது. இப்பதான் வந்து இந்த ரீசெண்டா யூரோஸா இருக்கணும் 2 வாட்டி நேஷன்ஸ் லீக் வின்னர். இதான் செகண்ட் டைம் வின் பண்றாங்க. ஸோ இப்போதான் அவங்களோட ஹிஸ்டரியை கிரியேட் பண்றாங்க. ஆல் தேங்க்ஸ் டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ இவரு தான் வந்துட்டு இந்த 40-year-old சியூ மிஷின் வந்துட்டு செமிஃபைனல்ஸ்லயும் சரி ஃபைனல்ஸ்லயும் சரி 2 வாட்டி கோலை போட்டாரு. 2 கேம்லயும் கோல் போட்டாரு. இம்பார்ட்டன்ட் கம்பேக் 2மே. ஸோ அதுலயுமே வந்து இன்வால்வ். ஹவு பிக் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் போர்ச்சுகல் ஃபுட்பாலிங் நேஷனா இருக்கட்டும். இப்போ ரொனால்டோ ஏன்னா நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த ஜென் வந்துட்டாங்க லெமன் எம்எல் தான் எல்லாமே. அது மாதிரி 2 டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அவருக்கும் இவரும் கம்பேர் பண்ணிட்டே ஒரு லெஜெண்டரா போய் லமீன் யமாலோட கம்பேர் பண்றீங்க என்னன்னா சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு.
பட் ஈ ப்ரூவ் எப்பவுமே பண்ற மாதிரி ஏட்டஸ் ராங் ப்ரூவ் பண்ணிட்டு இஸ் won the title ஃபார் போர்ச்சுகல். ஸோ எப்படி how do you see this? எனக்கு அவர் பார்த்தோன்னே எப்பயுமே வியக்கிற விஷயம் ஒண்ணுதான், அவரோட பேஷன், அவரோட அந்த என்ன சொல்றது, எதுனாலும் நான் தான்டா ஜெயிப்பேன் அந்த இதுதான். லைக் அவனோட மென்டாலிட்டியில அடிச்சுக்கவே முடியாது. லைக் அவன் அந்த ஃபர்ஸ்ட் கோல் அவங்க டவுன் ஆனதுக்கு அப்புறம் கோல் போட்டுட்டு மறுபடியும் கோல் போட்டுட்டு வாங்கடா இன்னொரு கோல் தான் போடணும், ஜெயிக்கணும் ஓடுவான் அவன் பாட்டும். லைக் அந்த அதுக்கப்புறம் அவனை சப்ஸ்டியூட் பண்ணி வெளியவும் போயிடுவான். அதுக்கப்புறமும் சைட்ல நின்னுட்டு ஏதாவது இது பண்றது அந்த மாதிரி. லைக் அவனுக்கு அவன் கண்ட்ரிக்கு வந்து ஏதாவது இது பண்ணணும், அவன் நெக்ஸ்ட் அவன் வேர்ல்ட் கப் ஜெயிக்காம நிறுத்த மாட்டான் சார் இவன் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கான். பட் ஆனா அதுதான் லைக் ஃபர்ஸ்ட் டீம் டு வின் 2 நேஷன்ஸ் லீக். அதுல வந்து அண்ணாவோட பேரு பதிஞ்சிருச்சு. யூரோஸ் வச்சிருக்காரு. அவர் வந்து அதான் வேர்ல்ட் கப் அடிக்காம போக மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனா லைக் என்ன சொல்றது, 40ல அவர் பண்ற அச்சீவ்மெண்ட், அவரோட பிசிக் எல்லாமே வந்து லைக் வேற லெவல். ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து 30க்குள்ளேயே வந்து முடிச்சுட்டு ரிட்டையர் ஆயிட்டு சவுதி போறாங்க, சைனா போறாங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க. அண்ணா 40 வயசுலயும் வந்துட்டு கண்ட்ரிக்கா லைக் எவ்வளவு பேர் வந்து அந்த மாதிரி லீக் ஆட்டு கண்ட்ரிக்கு ஆடுவாங்கன்னு தெரியல. பட் அண்ணா கீப்ஸ் கோயிங் ஆன். டெஃபினட்டா ஆமா. ஏன்னா நீ சொன்ன மாதிரி அந்த டாப் லெவல் ஃபிட்னஸ்ல இருக்கணும் ஆப்வியஸ்லி. ஏன்னா எல்லாருமே ஆடுறதுலாம் வந்துட்டு டாப் லெவல் டீம்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு கம்படிட்டிவா தான் ஆடணும். ஸோ அவருன்னு வந்துட்டு அதில் டவுட்டே பண்ண முடியாது. இந்த நீ நோட்டீஸ் பண்ணனா இந்த ரெண்டு யூஸ்வலா எவ்வளவு வாட்டி இந்த சீவ் செலிப்ரேஷன் விடுறாரு, எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா இந்த 2 கோல் அடிச்சதுக்குமே ஒரு இந்த சீவ் செலிப்ரேஷன் போல கமெண்டேட்டரே சொன்னாங்க. இஸ் ஆஃப்டர் லாங் டைம் யூ சீயிங் ஹிம் நாட் டூயிங் செலிப்ரேஷன். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட், அவர் சீரியஸா எடுத்து ஆடின ஒரு காம்படிஷன் தான் இது. ஸோ பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் கேப்டனா வந்து 2வது வாட்டி இந்த நேஷன்ஸ் லீகை ஜெயிக்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம்னா இந்த 3 டீம் ஜெயிச்சிருக்குது. ஸோ போர்ச்சுகல், அதுக்கப்புறம் பிரான்ஸ், ஸ்பெயின், மறுபடியும் போர்ச்சுகல். ஸோ 4 டீமுமே வந்து இந்த செமிஃபைனல்ஸ்ல மீன் 3 டீமுமே செமிஃபைனல்ஸ்ல ஆடி இருக்குது. ஸோ ஹைலி காம்படிட்டிவா தான் இருக்குது. இதை பத்தி பேசும்போதே நம்மளோட 5th டாபிக் என்னன்னா, நிறைய பேர் இதுதான் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்னடா வந்து கோப்பா அமெரிக்கா வந்துட்டு ஜெயிச்சா அவங்க அவ்வளவு பெருமையா பேசுறீங்க, அதை விட டஃப்பான காம்படிஷன் தான் நேஷன்ஸ் லீக். ஸோ நாங்க இதுதான் பெருசா பேசணும். கோப்பா அமெரிக்கா வந்து எல்லா சின்ன டீம்ஸ் ஆடுது, நேஷன்ஸ்ல வந்துட்டு ஆக்சுவலா ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ், போர்ச்சுகல், இங்கிலாந்து இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய டீம்ஸ் ஆடி வந்ததுனால இதுதான் பெருசு, இது ஜெயிக்கிறதா கஷ்டம் அப்படின்றாங்க. உன்னோட கருத்து என்ன? உண்மையிலேயே வந்து நேஷன்ஸ் லீக் தான் பெட்டர் தென் கோப்பா அமெரிக்காவா? நேஷன்ஸ் லீக் பெட்டர் தென் கோப்பா அமெரிக்கா சொல்ல மாட்டேன், ஆனா யூரோஸ் பெட்டர் தென் கோப்பா அமெரிக்கான்னு சொல்லுவேன். அது எல்லாரும் சொல்றதா, நீ வாட தைரியமா சொல்றா, தைரியமான மனுஷன் நீ தான் சொல்லு. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்ல ஆக்சுவலா லைக் ஆமா, இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ கொண்டு வர ஃபார்மேட் வச்சு யூரோஸ் அண்ட் நேஷன்ஸ் லீக் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ யூரோஸ் வந்து எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. லைக் இன்னும் அது ஆக்சுவலா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா, குளோரிஃபைட் ஆர் என்ன சொல்றது, இந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்லிஸை எலிமினேட் பண்ணி நாங்க அதை காம்படிட்டிவா ஆக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இது பார்த்தா லைக் இதுலயும் ஓரளவுக்கு மெயின் ஸ்குவாட் தான் போட்டு ஆடுறாங்க எல்லாமே. எதுவுமே வந்து லைக் என்ன சொல்றது, பிளேயர்ஸ் ரெஸ்ட் பண்ற மாதிரி தெரியல. ஸோ தெரியல, நான் எதுவும் சொல்லப்பா, நீ சொல்லுப்பா என்ன நினைக்கிறேன்னு. ஆனா பிளேயர்ஸே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அன்னசரியா எங்களை ஆட வைக்கிறாங்க. ஆனா அது ஒரு அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு குளோரிஃபைட் ஃப்ரெண்ட்லிஸ் தான், இதை வந்து காம்படிட்டிவா ஆடவை எதுக்கு நாங்க அவசியமே இல்லை, இது மாதிரிலாம் ஆட மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா நீ பிச்சு உள்ள என்ட்ரான அப்புறமா நீ வந்து இந்த மாதிரி பேசலாம். எல்லாருமே காம்படிட்டிவா ஆடணும், ஜெயிக்கணும் தான் ஆடுவாங்க. ஸோ நீ இது மேட்ச் தோத்து போயிட்டா இந்த மாதிரி பேசலாம், இல்லை முன்னாடி இப்படி பேசலாம். பட் எவ்ரிபடி ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயரா இருந்தா நீ பிச்சுல என்டர் ஆன அப்புறமா நீ ஜெயிச்சுதான் ஆகும். ஏன்னா இப்ப லமீன் யமால்லாம் எடுத்துக்கோ, அவன் வந்து என்ன செமிஃபைனல்ஸ் வரைக்கும் சாம்பியன்ஸ் லீக் போயாச்சு, லாலிகா ஜெயிச்சாச்சு. இருந்தாலுமே வந்து அவங்கள அந்த ஃபைனல்ஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது அவன் அவ்வளவு அப்செட்டா இருந்தான். ஸோ எவ்ரி பிளேயர் வாண்ட்ஸ் டு பெர்ஃபார்ம், இதுல வந்து ஜெயிச்சாகணும்னு தான் இருப்பாங்க. ஸோ நீ குளோரிஃபைட் ஃப்ரெண்ட்லிஸ்ன்னு இதை டேர்ம் பண்ண முடியாது. காம்படிட்டிவ் வைஸ் என்னன்னா வந்துட்டு இது வந்து இந்த குவாலிஃபைங் அந்த குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் ஆல்ரெடி ஒரு மார்ச் மாசத்துலயே முடிச்சுட்டு செமிஃபைனல்ஸ் வந்து செப்பரேட்டா நடக்கிறதுனால ஒரு கண்டினியூட்டி இல்ல. பிளஸ் எல்லாருமே அந்த சீசன் முடிச்சுட்டு ஒரு டயர்டா இருக்கிற டைம்ல வைக்கிறதுனால மேபி அந்த அளவு காம்படிட்டிவா இருக்காதோன்றது ஒரு கருத்து இருக்குது. ஆனா இருந்தாலுமே வந்துட்டு எல்லாம் டஃப் டீம்ஸ், அதனால வந்து காம்படிஷன் வைஸ் என்ன கேட்டனா நேஷன்ஸ் லீக் தான் கொஞ்சம் டஃபர். பட் கோப்பா அமெரிக்கா அதுக்கும் கம்மிலாம் கிடையாது, ரெண்டுமே காம்படிட்டிவ் தான். பட் இதே நம்ம வந்து ஃப்ரெண்ட்லிஸ் சொல்லி அமைக்கிற முடியாது, அதுதான் பாயிண்ட் நான் சொல்றேன். சேஃபா முடிச்சிருவாங்க. யூரோஸ் மாதிரியே ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாம் யாரும் வந்துட்டு சரி அப்புறம் பாத்துக்கலாம், லைக் ஃப்ரெண்ட்லிஸ்னா ஒரு மேட்ச் பார்த்து சப்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க, கண்ட மணிக்கு மாத்திட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும்.
ஆனா ஆமா. இதுவும் சும்மா வந்து இந்த பி டீம் பிளேயர்ஸ் எடுத்து போடுவாங்க. அப்படிலாம் இல்ல. இது எல்லாமே மெயின் பிளேயர்ஸ் தான் நாங்க சொல்லப்போனா. இதுல அண்ணாலாம் வந்து வெறித்தனமா வந்து ஆடிட்டு இருக்காரு. நான் கப் அடிப்பேன்னு ஆடிட்டு இருக்காரு. அதான் அவங்க யாருமே வந்து இத வந்து லைட்டா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. சோ அவங்களே சீரியஸா எடுத்து காம்படிட்டிவா தான் ஆடிட்டு இருக்காங்க. சோ அந்த ஸ்டேஜ்ல பாக்கும்போது யோரஸ் மாதிரி இருக்கு. எனக்கு யோரஸ் வந்து கோப்பா அமெரிக் பெட்டர்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா நான் ரேட் பண்றேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி அவ்வளவுதான். நிறைய சூப்பர். இன்னும் காம்படிஷன் இருக்கு மாதிரி. இதுதான் நம்மளோட 5 திங்ஸ் வி லேர்ன் ஃப்ரம் த யுஎஃப்ஆ நேஷன்ஸ் லீக். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது இந்த காம்படிஷன்ல? உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே போடுங்க. நாங்களும் கண்டிப்பா பார்ப்போம். பட் தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் திஸ் எபிசோட் சங்கர் அண்ட் வி வில் see you again in another episode. அது வரைக்கும் இது சுபாஷ் சங்கர் சைனிங் ஆஃப். தேங்க் யூ.